கன்சீவ் ஆக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓவுலேஷன் பற்றின இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ வாட் இஸ் ஓவுலேஷன்? மெச்சூர் எக் வந்து உங்களோட ஓவரிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறது தான் நம்ம ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ரிலீஸ் ஆன மெச்சூர் எக் வந்து அரௌண்ட் 24 hours வந்து அலைவாக இருக்கும். இட் வில் வெயிட் இன் த ஃபெலோப்பியன் டியூப் ஃபார் இட் டு பி ஃபர்டிலைஸ் பை த ஸ்பெர்ம். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்டைல் விண்டோ. ஸோ இந்த 24 hours அப்புறம் வந்துட்டு இந்த எக்கால வந்துட்டு ஃபர்டிலைஸ் ஆக முடியாது. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் இன்டர்கோர்ஸ் டூரிங் திஸ் டைம். ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஓவுலேஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. தேர் பி ஸ்லைட்லி இன்க்ரீஸ் இன் யோர் பேசல் பாடி டெம்பரேச்சர். உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் உங்களோட சர்வைக்கல் மியூக்கஸ், அதாவது உங்களுக்கு வெஜைனா வழியாக வரக்கூடிய டிஸ்சார்ஜ் வந்துட்டு எக் ஒயிட் மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் வந்து சிலருக்கு வந்து மெட்டல் ஸ்மர்ஷன் சொல்லக்கூடிய லைட்டான ஸ்பாட்டிங்கோ ஒரு பெல்விக் கிராம்போ இருக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஓவுலேஷன் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா கூட வந்துட்டு வி ஹேவ் கமர்ஷியலி அவைலபிள் LH கிட்ஸ். ஸோ LH அப்படின்ற ஹார்மோன் ஓவுலேஷனுக்கு 24 to 36 hours முன்னாடியே நம்ம பாடியில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து யூரின்ல டிடெக்ட் பண்ணுற கிட்டுக்கு பேர் தான் LH கிட். ஸோ LH கிட்ல வந்துட்டு உங்களுக்கு யூரின் டெஸ்ட் மூலமாக பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா யூ ஆர் கோயிங் டு ஓவுலேட் இன் another 1 to 1.5 days. ஸோ இந்த டேயை கேல்குலேட் பண்ணி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகலாம். ஆல்தோ LH கிட்ஸ் கேன் பி ஃபால்ஸ் பாசிட்டிவ் இன் சர்டன் கேசஸ் லைக் PCOS. அதனால வந்து LH கிட்டோட சேர்த்துட்டு நீங்கள் வந்து சர்வைக்கல் மியூக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும், பேசல் பாடி டெம்பரேச்சர், இந்த மாதிரி விஷயங்களையும் கூடவே தேவைப்பட்ட ஃபாலிகுலர் மானிட்டரிங் டாக்டர் கிட்ட போய் பண்ணிக்கிறது மூலமாக உங்களோட ஓவுலேஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்.